அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. கடன்கிறது ஒரு பெரிய மனவலி, ஒரு பெரிய சுமை. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். தற்கொலை பண்றத இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னா அதற்கு காரணம் கேட்கும் போது பெரும்பான்மையான சொல்றது கடன், அவருக்கு நிறைய கடன் இருக்கான் அப்படின்னு. அதனாலதான் அப்படி பண்ணிக்கிட்டாரான். பச்சில பாலகனை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். அந்த அளவு கடன் என்பது மிக அழுத்தத்திற்குரியது. இந்த கடனை பொறுத்தளவுல பல வழியில ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருவான், மாட்டிடுவான். ஒண்ணு ஏமாற்றத்தினால் கடனாளி ஆவான், இல்ல வியாபாரத்துல நஷ்டத்தால கடனாளி ஆவான், இல்ல ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனாளி ஆவான். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனாளி ஆகுறது மிக 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 மோசமான நிலை. ஏன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற வாழ்க்கையை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளால எவ்வளவு ஓட முடியுமோ அந்த ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துடும். ஆனா இந்த நஷ்டத்தால ஏமாற்றத்தால கடனாளி ஆகுறான் பாருங்க, இவனுக்கு நாம பண்ற அட்வைஸ் என்னன்னா, கண்டிப்பா இதுல இருந்து மீள முடியும். எப்படி நாம ஒரு தவறுல வீழ்றோமோ அந்த தவறுல இருந்து எழுவதற்கும் வாய்ப்பை இறைவன் வச்சிருக்கோம். மன உறுதியோட கண்டிப்பா வாங்கியதை திருப்பி கொடுத்துடணுங்கிற முழு நீயத்தோட, அதாவது முழுமையான எண்ணத்தோட நாம முயற்சி செஞ்சா நம்மளால முடியும். யாரையுமே பெரும்பான்மையா எதிர்பார்க்காம உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வச்சு, இதற்கு முன்னாடி என்ன தவறினால் நாம கடனாளி ஆனோமோ அந்த தவறுக்கு இப்ப ஆளாகாம, என்ன ஒரு பிழைகள் நம்மள்ட்ட இருந்துச்சோ அந்த பிழைகளை எல்லாம் நம்ம சரி செஞ்சு எப்படியேனும் இந்த கடனை நாம அடைச்சிடணும்னு முடிவெடுத்தா நம்மளால அடைக்க முடியும். அதற்கு இடையில நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கொடுத்தவங்க கேட்கதான் செய்வாங்க, அதே மாதிரி அவங்களுக்கும் தேவை இருக்கும். அதனால நமக்கு அவங்களால நமக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும். ஆனா அந்த அழுத்தத்துக்கு நாம அடிமை பெற்றாம, அந்த அழுத்தத்தால நம்மளை மாய்த்து கொள்ளணுங்கிற அந்த எண்ணத்துக்கு போகாம நாம முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம்னு சொன்னா கண்டிப்பாக இதுல இருந்து மீளுவதற்கான வழியை இறைவன் கண்டிப்பா காட்டுவான். எனவே அன்பு நிறைந்த சகோதரர்களை, இன்னைக்கு கடன்கிறது எங்க பார்த்தாலும் கடன் கடன் கடன். அதனாலதான் இவர் இறந்துட்டாரு, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அதனாலதான் மருந்தை குடிச்சிட்டாரு, பச்சிலம் பாலகனை எல்லாம் விட்டுட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நாம என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாது. இப்படி ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்பட்டா அதுல இருந்து மீளுவதற்கான வழியை தேடணும், அதற்காக முயற்சிக்கணும். மரணத்தை விட மிக கடுமையானது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதை சந்திக்கணுங்கிற துணிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துல எதை வேணாலும் என்ன செஞ்சிடலாம், சந்திச்சிடலாம். நல்ல ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். கடன் இல்லாத வாழ்வை தரட்டும், கடன் இல்லாத நிலையில் மரணத்தை தரட்டும்.